இன்றைக்கி நம்ம ப்ரௌனி டவர் தான் செய்ய போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரௌனி டவர் செய்கிறது. ஸோ பேஸ்க்கு நான் வந்து 6 பீசஸ் வச்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே ஃபுல்லாக மில்க் சாக்லேட் கனாஷ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் வந்து ஆடாமல் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 19 பீஸ் ப்ரௌனி யூஸ் பண்ணி தான் நான் இதை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரௌனி பேக் பண்ணி நல்லா பீஸ் பண்ணியும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே மில்க் சாக்லேட் கனாஷ் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லேயர் வைக்கும்போது அது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், ஆடாது. நெக்ஸ்ட் லேயரில் 3 பீசஸ் ஆஃப் ப்ரௌனி வச்சுட்டு 1 பீஸ் ப்ரௌனியை நான் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே லேயர் பை லேயராக நான் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். டோட்டலி நம்ம வந்து 5 to 6 லேயர்ஸ் வச்சுருக்கோம் இந்த 19 பீசஸ் ஆஃப் ப்ரௌனி யூஸ் பண்ணி. ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் டூத் பிக்ஸும் அங்கங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ப்ரௌனி வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரைட் டு பி டாப்பரும் ஆட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே டிசைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபாக்ஸ்டெயில் பால்ஸும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும்னு சொல்லிட்டு கஸ்டமர் ப்ரௌனி டவர் வேணுன்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் எல்லாமே நானே ஓனாக பண்ணது தான். 15 பீசஸில் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஹைட் கம்மியாக வரும் அண்ட் இந்த மாதிரி பிரெத்தும் இருக்காதுன்றதுனால நான் அவங்கக்கிட்ட 18 to 19 பீசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம அதே மாதிரியே 19 பீஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட டோட்டல் வெயிட் 1.5 kgs கிட்ட வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனீஸ், கப் கேக்ஸ் எது வேணும்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னநேரம் தூத்துக்குடியில் இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ரௌனீஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.